வணக்கம். நான் உங்க சூர்யா தேவராஜனுங்க. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை என்னைக்கு ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டாடணும்? இதுல வந்து சோ மெனி டவுட்ஸ் இருக்கு. ஆடி கிருத்திகை என்னைக்குங்க அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாசம் 6ஆம் தேதி ஈவினிங் தொடங்கி அந்த முழு இரவு ஈவினிங் எப்போ அப்படின்னா 6:18 6:18 PM இருந்து அடுத்த நாள் 7ஆம் தேதி ஈவினிங் மாலை 4:51 PM ஈவினிங் வர கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இந்த நாளை தான் நம்ம ஆடி கிருத்திகைன்னு முருகனுக்காக செலிப்ரேட் பண்றோம். அந்த ஆடி கிருத்திகையில என்னதாங்க சிறப்பு? இப்போ வந்து நாங்க 6ஆம் தேதி கொண்டாடணுமா 7ஆம் தேதி கொண்டாடணுமா அப்படின்னா, திருத்தணியில 6ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை நாள் கொண்டாட போறாங்க. உங்க ஊர் கோவில்கள்ல எப்ப கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு கொண்டாடுறது சிறப்பு. ஒன்றும் அதுல தப்பு கிடையாது. இல்ல நான் 6ஆம் தேதியே கொண்டாடுறேன், ஏன்னா அன்னைக்கு இரவு ஃபுல்லா இருக்கு, இரவு தங்கி இருந்து திருச்செந்தூர்ல இரவு தங்கி இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 6ஆம் தேதி இரவு இங்க தங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி கிருத்திகையில என்ன சிறப்பு அப்படின்னா, ஆடி கிருத்திகை எதுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நமக்கு தெரியும் ஹிஸ்டரி இல்லைங்களா? அதாவது சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில இருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது, வரலாறு அப்படி சொல்லுது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகள் 6ஆ பிரிஞ்சு 6 குழந்தையா இருந்ததாகவும், பார்வதி தேவி அதை பார்த்து ஒரே குழந்தையா சண்முகநாதன் அப்படிங்கிற பேரோட மாத்தினதாகவும் வரலாறு சொல்லுது. அந்த குழந்தைய ஆறுமுகனை சண்முகநாதனை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க. அதனால்தான் ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். முருகருடைய நட்சத்திரம் விசாகமா இருந்தாலும் அவரை வளர்த்த கார்த்திகை பெண்கள் கிருத்திகை அப்படின்றனால ஆடி கிருத்திகை முருகருக்கு உகந்த நாளா கொண்டாடுறவங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? இந்த ஆடி கிருத்திகை நாள்ல என்ன விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, விரதம்னா சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவுமே கிடையாதுங்க. எம்டி ஸ்டொமக் விடணும். அது சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் எம்டி ஸ்டொமக் விட்டா ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் எம்டி ஸ்டொமக் விடுறது மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனாலதான் முன்னோர்கள் விரத முறைகளையே கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்சா ஈவினிங் வர என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா எம்டி ஸ்டொமக் ஈவினிங் வர விரதம் இருந்துட்டு அதற்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. என்ன நைவேத்தியம் பண்ணலாம்? இல்லை அப்படின்னா காலையில விரதம் இருந்துட்டு மதியம் இலை போட்டு நாங்க விரதத்தை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்றத அது பாரம்பரியமா பின்பற்றி வர்றோம் அப்படின்னா அதையும் பண்ணலாங்க. எந்த மாதிரியான நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, ஆடி கிருத்திகை அன்னைக்கு பஞ்சாமிர்தம், பால், தேன் அண்ட் தென் திணை மாவு, இந்த மாதிரியான விஷயங்களை சாமிக்கு நைவேத்தியமா பண்ணலாம். செவ்வரளி மலர், சிகப்பு ரோஜா மலர்கள். இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது தான தர்மம். அது பண்ணாதான் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து கம்ப்ளீட் ஆகும், இறைவன் வந்து மனம் மகிழ்வாரு. நம்ம என்னதான் கடவுள் முன்னாடி வந்து நைவேத்தியம் பண்ணாலும் இதை நான் சாப்பிட போறது இல்லையே, பசிச்சிருக்கிற உயிர்களுக்கு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேனே அப்படின்னு தான் இறைவன் சொல்றதா பராசரத்துல இருக்கு. இது நான் சொல்லல, திருமூலர் சொல்லியிருக்காரு. கோவில்களுக்கு செய்யாத இறைவனை சென்றடையாது, மனுஷங்களுக்கு இறைவனை சென்றடையும் அப்படிங்கிறது. அதுதாங்க பராசரம். சோ அதுக்கு முன்ன தானம் பண்ணலாம். என்ன தானம் பண்ணலாம்னா ரெட் கலர் ரைஸ் என்ன அப்படின்னா சாம்பார் சாதங்க. சாம்பார் சாதம், பருப்பு சாதம் தானம் பண்றது ரொம்பவே நல்லது. அது எவரி டியூஸ்டே வந்து பண்ணலாம். ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு கண்டிப்பா முருகருக்காக இந்த தானம் பண்றது ரொம்ப சிறப்புங்க. முருகரை நம்ம அப்பன், பாட்டன், முப்பாட்டன், தமிழ் கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முருகர் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கும் பரம்பொருள் தாங்க முருகர். அதாவது இந்த மனித வாழ்க்கையில், மனித பிறவியில் காமம், குரோதம், வன்மம், கோபம் இந்த அனைத்தையும் கடந்து அன்பு, இரக்கம், உண்மை, தர்மம் இந்த விஷயங்கள் உனக்குள் இருக்கும் பரம்பொருளை இவற்றை கடந்து உள்ளிருக்கும் பரம்பொருளை அறிய உதவுபவன் முருகன். அதை நம்ம ரொம்ப ஈஸியா அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூல் தாங்க முருகன். அவரை பிடிச்சா கண்ணால் காண முடியாத பரம்பொருள், அது போல கண்ணால் காண முடியாத அன்பு, தர்மம், இரக்கம் போன்ற உணர்வுகளை மனிதருக்கு உணர்த்துபவர் முருகன். ஆடி கிருத்திகை வழிபாட்டால என்னங்க கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, பொதுவாவே கார்த்திகை நட்சத்திரம் எதற்கு சிறப்புனா போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு. அதாவது ஜெயிக்கிறதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஒண்ணு. சோ நாங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தை ஜோதிடர்கள் வந்து பரிந்துரை பண்ணுவோம். இந்த நட்சத்திரத்துல இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணுவோம். பெரும் பதவி கிடைக்கும். பெரும் பதவினா நாட் ஓன்லி இந்த ஜாப் அண்ட் பிசினஸ் வந்து டெவலப் ஆகும், இல்ல வேலை டெவலப் ஆகும், அது மட்டுமே பெரும் பதவி இல்லைங்க. நான் வந்து ஒரு மனைவி ஆயிட்டேன் அப்படின்னா அடுத்து தாய்மை அடைவீங்க. நான் ஒரு கணவர் ஆயிட்டேன் அப்படின்னா அடுத்து தந்தை ஆவீங்க. இல்ல நான் தந்தை ஆயிட்டேன், செகண்ட் பேபிக்காக வெயிட் பண்றேன், செகண்ட் பேபிக்கு வழிவகுக்கும். இன்னொன்னு கடன்ல இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கடன் குறையும். அண்ட் தென் திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு, ஒரு இளைஞர் இருக்காரு, ஒரு இளைஞி இருக்காங்க அப்படின்னா அடுத்து திருமணம் ஆகிறதுக்கு வழிவகுக்கிறது இந்த ஆடி கிருத்திகையின் ஒரு சிறப்பு. விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு இந்த தடைகளை தகர்த்து ஒரு நல்ல வழி செய்யுங்க.